அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ராதிகா பேசுனதை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆயிரம் இருந்தாலும் நம்ம மயூ பாப்பாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம செல்வி வந்து என்னக்கா இந்த ராதிகா தேவையில்லாத ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இல்லை, ராதிகா வந்து அவங்க பிள்ளைய ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனதை நினச்சி வருத்தப்படுறாங்க, அது தப்புன்னு எடுத்து சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா ஈஸ்வரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஈஸ்வரி ரொம்ப பேரதிர்ச்சியிலே இருக்கா, இன்னும் பழையபடி மாறல அப்படின்னு வருத்தப்படுற நம்ம தாத்தா ஈஸ்வரிக்காக ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து ஈஸ்வரி கிட்டே கொடுக்குறாங்க. ஈஸ்வரி இதை குடி, பாக்கியா உனக்காக போட்டு தான் வச்சுட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்டே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ எப்பவும் போல் சந்தோஷமாக தானே இருக்கிற, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல உடனே ஈஸ்வரி வந்து இல்லைங்க, நானும் எதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் போலீஸு ஜெயிலு கோர்ட்டு அப்படி இப்படிங்கிறது அப்பப்போ என்னையும் அறியாமல் ஞாபகத்துக்கு வந்துடுது, போக போக சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம கோபி வெளியே வராரு. வெளியே வந்து நின்று என்ன பண்ணுறாருன்னா, அம்மா கிட்ட போய் பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அந்த டைமில் அம்மா நம்ம பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை முழுங்கினது, பாக்கியா தான் என்னோட பொண்ணு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு கோபி உள்ளே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட உள்ள காலடி எடுத்து வைக்க பார்க்குறாரு. அந்த டைமில் தாத்தாவும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே கோவப்பட்டுட்டே, அங்கேயே நில்றா, எதுக்காகடா நீ எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வர, இதுக்கப்புறம் ஒரு அடி உள்ள காலை எடுத்து வச்சுனா கூட உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல உடனே நம்ம கோபி வந்து அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கோபி ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மம் ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாரு. ஆனால் ஈஸ்வரியும் ரொம்பவே கோவத்தோடு தான் நிற்கிறாங்க. உடனே எந்திரிச்சு வந்து ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் உனக்கு நேர்த்தியே சொன்னல, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு, எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து எங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.